காளி கோயிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா நாளைக்கு வரோன்னு? சொல்லிட்டேம்மா, அவங்க தயாரா இருப்பாங்க. ம். தம்பி சார். காலையில அம்மா சீக்கிரமா கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, நீங்க ரெடியா இருங்க. சரிங்க சார். அம்மா, நானும் உன் கூட வரட்டுமா? நீ எதுக்கு? எனக்கும் அந்த கோவிலுக்கு வரணும்னு ஆசையா இருக்குமா. ஆமாமா, கோவிலுக்கு தானே போறோம். நாங்க எல்லாரும் வரோம். சேர்ந்து குடும்பத்தோட போயிட்டு வரலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க எல்லாரும் வீட்லயே இருங்க. நானும் அப்பாவும் மட்டும் போயிட்டு வரோம். அம்மா, பிள்ளைங்க ஏதோ கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, வந்துட்டு போட்டுமே, நீ ஏன் வேண்டாம்னு சொல்ற? ஆமத்த, வீட்லயே இருந்து போர் அடிக்குது. 4 செவுத்துக்குள்ளேயே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த என்டர்டைன்மெண்ட்டும் இல்லாம கஷ்டமா இருக்கு. அதனால நாங்களும் வரத்த. கோயிலுக்கு போறது உங்களுக்கு என்டர்டெயின்மெண்டா? அத்த, எனக்கு இந்த வீட்ல வேற என்ன பொழுதுபோக்கு இருக்கு சொல்லுங்க அத்த. நீங்க என்ன வேலை சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே செஞ்சுட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து நான் என்ன சுகத்தை கண்டேன். பொண்டாட்டி கிட்ட தனியா பேச முடியுதா, சுத்த முடியுதா, இல்ல கொஞ்சம் தான் முடியுதா? என்ன முணுமுணுக்குறீங்க? இல்லத்த, கோவிலுக்கு வந்தா நீங்க இன்னொரு 100 வருஷம் வாழணும்னு நான் தனியா ஒரு வேண்டுதலை போடலான்னு நினைச்சேன். எல்லாம் உங்களுக்காக தான் அத்த. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாம மட்டும்தான் போறோம். இத பத்தி இனிமே யாரும் பேச வேண்டாம். சந்திரா அக்கா, நாளைக்கு பூஜைக்கான பொருள்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்குக்கா. சரி. மயில் தம்பி, சாமி ரூம்ல பூஜை சாமான்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் மறக்காம கார்ல எடுத்து வச்சிருங்க. ஹலோ, இதை எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? இதற்கான டிரைவர் அவங்கிட்ட சொல்லுங்க. இங்க பாருங்க, என்னதான் மானரோசம் கட்டி இந்த வீட்டுல இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நான் மூத்த மாப்பிள, தெரியும்ல? மாமா, நீங்க இப்படியும் அடிக்கடி சொல்லுங்க. அப்பதான் நீங்க இந்த வீட்டு மருமகன்றது எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கொழுந்தியா குசும்பு, இந்த வீட்டுல இது மட்டுமாச்சு இருக்கேன். மாமா, அவரு டிரைவர் இல்ல, நம்மள எல்லாம் பாதுகாக்கிற பாடி கார்டு அவரு. அத புரிஞ்சுக்கோங்க. அடேங்கப்பா. தேங்க்யூங்க. ஏய், இங்க வேலைக்கு வந்தாச்சுன்னா எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். அதானே. நீ எதுக்கு தேவையில்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஐயா, என் பிள்ளைய என் கூட சேர்த்துருவேன். இந்த 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துருவேன்னு நானும் உன் தாத்தாவும் உசுர கையில பிடிச்சிட்டு இருக்கோம். எங்களை ஏமாத்திராதரா கண்ணு, ஏமாத்திராத. பாட்டி ப்ளீஸ் அழாதீங்க. நாளைக்கு காலையில நாங்க எல்லாரும் காளி கோயிலுக்கு போறோம். நீங்களும் அங்க வந்துருங்க. அத்தையை பார்த்து பேசுங்க. அப்பதான் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் பாட்டி. சரியா, கண்டிப்பா வந்துடுறையா. என் பிள்ளைய பார்த்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷத்துல என் பிள்ளைய பாக்குறதுக்கு எனக்கு சந்தர்ப்பமே வாய்க்கல. என் பேர உன்னால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுயா. கண்டிப்பா வந்துடுறையா. கவலைப்படாதீங்க பாட்டி. நாளைக்கு மாமாவை கண்டிப்பா நீங்க பாத்துடலாம். ஐயா, நீ உன் மாம சாமுண்டீஸ்வரி மட்டும்தான் வரீங்களா? என் பேத்திங்களும் வராங்களா ஐயா? இல்ல, அவங்களாம் யாரும் வரல. மாமாவும் அத்தையும் மட்டும்தான் வராங்க. இல்ல, கூட என் பேத்தியும் வந்தா அவளே பார்த்துட்டு வந்தோன்னு சந்தோஷப்படுவேன். பரவாயில்லையா, நான் வரேயா. கண்டிப்பா கோயிலுக்கு நான் வரேன். பாட்டி, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லியா. நாளைக்கு நீங்க வந்து அத்தை கிட்ட பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு என்ன காட்டி கொடுத்துடாதீங்க. நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அத்தை இன்னும் கோமாயிடுவாங்க. அப்புறம் நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கவே முடியாது பாட்டி. புரியுதியா? நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. கண்டிப்பாயா, நான் ரொம்ப ஜாக்கிரதையா பேசுவேன். கவலைப்படாம இருயா. சரிங்க பாட்டி, நான் வச்சிடுறேன். நாளைக்கு கோயில்ல பார்ப்போம். சரியா?
என்னத்த சொல்றது, ஒரு மனுஷங்க நின்றுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்றியாடா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. நீங்க சாப்பிடுங்க சார், நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்றேன். என்ன பழக்க வழக்கமோ. அம்மா, ஆ? சின்னவர் வந்துடுவாருல்ல? கண்டிப்பா வருவான். ஏன் சந்தேகமா கேக்குற? இவ்வளவு வருஷமா வராதவரு இன்னைக்கு வந்துடுவாரான்னு தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்குமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படிங்களாம்மா? ம். என் பேரன் கார்த்திக் எதை சொன்னாலும் அதை அப்படியே காப்பாத்திருவான். அவன் சொல்லிருக்கான்ல என் பிள்ளை கோயிலுக்கு வருவான்னு, அதனால கண்டிப்பா வருவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா, உங்க நம்பிக்கை வீண் போக கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேம்மா. அள்ளும் பகலும் உங்க பையனையே நினைச்சிட்டு இருக்கீங்களே, உங்க பையன் மனசுலயும் இது இருக்குமா? பாத்துப்பா. என்னங்கப்பா, தண்ணி குடிங்க. அப்பா, உங்களை யாரோ நினைக்கிறாங்கப்பா. ஆமா சார், உங்க அம்மா உங்களை நினைக்கிறாங்களோ என்னமோ. ஆகா போச்சு, சும்மாறா.